அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4:11-12. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைபடவும் போதிக்கப்பட்டேன். இந்த பவுல் இதை சிறைச்சாலையில் இருக்கும்போது எழுதினார். சிறைச்சாலையில் இருக்கும்போது கூட அவருக்கு ரொம்ப அமைதி. அது திருப்தி அப்படின்றது சூழ்நிலையை பொறுத்து கிடையாது. திருப்தி எப்போ வரும் தெரியுமா? இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் என்றால் நமக்குள்ள அந்த திருப்தி உண்டாகும். இப்போ தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்டு வனாந்தரத்தில் தான் இருந்தான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு போதுமானவராய் மெய்ப்பராய் இருந்தபடினால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு முறுமுறுப்பு இல்லை, ஒரு குறைவு இல்லை. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருந்தான். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த ஒரு திருப்தியே இல்லை. மற்றவங்கள பார்க்கும்போது எனக்கு இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு பொறாமை, ஒரு எரிச்சல், அவங்கள மாதிரி நான் இருக்கணும் அப்படின்ற ஒரு போட்டி, இப்படி இதிலே இருக்கிறோம். ஆனால் அது தேவன் விரும்பலை. எப்படி பவுல் சொல்லுகிறாரோ, எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யோபுடைய வாழ்க்கையில் பாருங்கள், எல்லாத்தையும் இழந்தான். ஆனாலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு தான் சொன்னான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நிலைமையில் இருந்தாலும், எல்லாம் இருந்தாலும், ஒருவேளை எதுவும் குறைப்பட்டாலும் கூட ஆண்டவருக்குள் நாம் மனரம்யமாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். திருப்தியாக இருக்கணும். எல்லாவற்றிலும் ஒரு திருப்தி நமக்கு வேணும். மற்றவங்களை கம்பேர் பண்ணாதுங்க. மற்றவங்க மேலே ஒரு எரிச்சல் வரக்கூடாது, மற்றவங்க மேலே ஒரு பொறாமை வரக்கூடாது. ஆண்டவருக்குள்ளே நீங்கள் திருப்தியாக இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், மகிழ்ச்சி உண்டாகும். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, ஆண்டவரே, எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவரே மனரம்யமாக இருக்கணும்னு சொல்லி நீர் விரும்புகிறீர். ஆண்டவரே, பவுல் அப்போஸ்தலன் சிறைச்சாலையில் இருக்கும்போது கூட திருப்தியாக இருந்தது போல, அவனுடைய மனது அமைதியாக இருந்தது போல இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா நீங்கள் எங்கள் கூட இருக்கிறபடினால் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தியை கர்த்தர் கட்டளையிடுகிறதற்காக ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், தாழ்ந்திருந்தாலும் உயர்ந்திருந்தாலும், இழப்புகளின் வழியாக நாங்கள் கடந்து சென்றாலும், எங்களுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் இழந்து போகக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் இருந்தாலும், ஒரு தாயின் மடியிலே இருக்கிற பிள்ளை ஆண்டவரே அமைதியாக இருப்பதைப் போல நாங்கள் உமக்குள் இருக்கும்போது, உம்முடைய மார்பிலே நாங்கள் சாய்ந்து இருக்கும்போது ஒரு குழப்பமில்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எங்களுக்கு வாக்கு பண்ணுகிறீரே, அதற்காக உம்மை துதிக்கிறோம். எந்த நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்குள் ஒரு திருப்தி உங்களுக்கு உண்டாக வேண்டும். அதற்கு என்ன பண்ணணும்? கர்த்தர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கணும். கர்த்தரை மேய்ப்பராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு குறைவும் இல்லாதபடி ஆண்டவர் உங்களை பார்த்து கொள்வார். காட் பிளஸ் யூ.